Okay, we'll start. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் கோயிங் டு பி அவர் லாஸ்ட் பேக் அண்ட் கிளாஸ். இதில் we are going to do this four things. First, before seeing Zod, we'll first complete our final project. ஸோ அந்த ரெண்டு ஏபிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் ஐ டீச் யூ அபவுட் Zod. Zod தான் ஒரு ஃபைனல் டாபிக். அண்ட் தென் ஐ டெல் யூ ஹவு டு சீட் டேட்டாஸ். இப்போ பல்காக வந்து ஐ வாண்ட் சம் 25 டேட்டாஸ் டு பி சீடட் இன் டு டேட்டா பேஸ். அப்படின்னா எப்படி சீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வில் see some few things. And finally we'll deploy our backend. கிளியரா? ஸோ ஃப்ரண்ட் end நம்ம எதில் டிப்ளாய் பண்ணிடணும்? இன் வெர்சல். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பேக்கெண்ட் பார்த்தீங்கன்னா வில் டிப்ளாய் இட் ஆன் ரெண்டர். அண்ட் டேட்டா பேஸ் இஸ் ஆல்ரெடி டிப்ளாய்ட் ஆன் neon.db. நம்ம ப்ரோஸ்பஸ் டேட்டா பேஸ் வந்து டிப்ளாய் பண்ணி தான் லிங்க் எடுத்தோம் ஃபார் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். கிளியரா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்டஸா. ஸோ ஒரு நிமிஷம் இது கம் பேக். ரைட். ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் கோ டு அவர் ப்ராஜெக்ட், ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் த ஃபோல்டர். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு எண்ட் பாயிண்ட்டு. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸ் செட்டப் பண்ணிடணும், ஸ்கீமா டிசைன் பண்ணிடணும். ஸ்கீமா டிசைட் பண்ணி வி ஹவ் டன் தட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி, ஸோ டேட்டா பேஸ் டிப்ளாய் பண்ணிவிட்டு நம்ம ஒரு HTTP சர்வர் டம்மியாக க்ரியேட் பண்ணி நம்ம பேக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். கிளியரா? ஸோ பேக்கேஜ் சர்வீஸான நம்ம எல்லாமே எக்ஸ்பிரஸ்ஸு, போஸ்ட்மா, லைக் எக்ஸ்பிரஸ், நோட்மானு அண்ட் ப்ரிஸ்மா அண்ட் ப்ரிஸ்மா கிளைண்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெவ் சர்வர் லைக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நோட்மானும் ப்ரொடக்ஷனுக்கு நோடும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் கான்ஃபிகர் பண்ணிடணும். அண்ட் ஃபைனலாக வந்து இதான் வந்து நம்ம எழுதின கோட். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டூ ஆப்ஷன்ஸு. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் மோட்லையும் இல்லை டெவலப்மெண்ட் மோட்லையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் மோடில் ஸ்டார்ட் பண்ணால் npm run dev. கிளியரா? ஸோ நோட்மானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, வீல் டெஸ்ட் இட் அவுட்டா. ஸோ localhost 3000 இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க போர்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்க போர்ட் வந்து 3000. கிளியரா? ஸோ நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜாப்ஸ் அண்ட் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனு இதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்த பேக்கெண்டை. கிளியரா? ஸோ 1-to-1 ரிலேஷன். ஸோ ஒரு ஜாப் வந்து ஒரு ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதான் வந்து இதோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு தேவை 2 எண்ட் பாயிண்ட் டு லிஸ்ட் ஆல் த ஜாப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு லிஸ்ட் அ ஸ்பெசிஃபிக் ஜாப். கிளியரா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேம். ஸோ நம்ம வந்து நம்ம ஏபிஐ எஸ் ஏபிஐ p1 எஸ் ஒர்க்கிங் ஓகே. கிளியரா? ஸோ இது மாதிரி சும்மா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏபிஐ எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐ இட்ஸ் கோயிங் பி ஏப் டாட் கெட். ஸோ கெட் மெத்தடாக இருக்க போது இட்ஸ் கோயிங் பி ஸ்லாஷ். நீங்கள் எதாவது வைக்கணும்னா ஜஸ்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். ஐம் நாட் கோயிங் டு கோ வித் திஸ் நேமிங்ஸ். இட்ஸ் கோயிங் பி ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸ்லாஷ். நெக்ஸ்ட் ஒரு கால் பேக்கு. ஓகேங்களா? எப்போ இது மேட்ச் ஆகுதோ அப்போ இந்த கால் பேக்கை நம்ம சர்வருக்கு கூட பண்ணக்கூடிய ரெண்டே விஷயம் என்னது, ஒன்று ரிக்வஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் 3 ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 டேட்டாஸ் ஃப்ரம் client or front end. கரெக்டா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, ஸ்டெப் 2 டேட்டா DB logic. The fourth step, like third step is equal to step is equal to datas to front end client. கிளியரா? இதுதான் நம்மளோட 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ இதுக்கு ஏதாவது டேட்டா வேணுமா யோசிச்சு பாருங்க. Do we require any data to get all the data from the database? நம்ம இந்த ஜாப்ஸ்ல இருக்க எல்லாமே வாங்க போறோம். இது ஆப்ஷனல். அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ராமோட ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லை அசென்சரோட ஜாப் அது கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே ரிக்வஸ்ட் பண்ண போல. we're going to get all the data. So it's going to be optional. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபி லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஜாப்ஸ் ஓட டேட்டா இதை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து அசிங்க்ரனஸான ஆப்ரேஷன். இட் வில் டேக் சம் டைம். ஸோ அசிங்க் அவைட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வி ஹவ் டு கிரியேட் அ பிரிஸ்மா. ஸோ நியூ கான்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து டிபியோட பேச போகுது. ஸோ இது வந்து பிரிஸ்மா இஸ் ஈக்குவல் டு நியூ பிரிஸ்மா கிளைண்ட். ஓகேங்களா? we are going to import it. So Prisma client. So Prisma dot jobs dot find menu. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபைண்ட் மெனி மெத்தட். ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், we are going to send the datas to front end. ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ரெஸ்பான்ஸ் டாட், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சென்ட் இருக்குது, ஜேசான் இருக்குது. நம்ம going to send it in JSON. ஜேசானில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க ஃபார்மேட் வந்து மெசேஜ் டேட்டாஸ் ஜாப் டேட்டா ஃபெட்ச்டு இந்த மாதிரி எதாவது போட்டுக்கோங்க. அவர் ரிசீவ்டு அந்த மாதிரி எதாவது போட்டுக்கோங்க. தென் we are going to send the datasக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to send the job datas. கிளியரா? இது வரைக்கும் இப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வில் ஜஸ்ட் ட்ரை அவுட்டா. ஆக்சுவலாக இங்கே வந்து இதுவும் சேமாக இருக்கு, அதனால வில் கீப் இட் ஆஸ் ஜாப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லாஷ்
ஜாப்ஸ் தெரியுதுங்களா? ஜாப் வச்சுட்டு ஆனால் எந்த ஜாப்பும் இல்லை. ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் இன்னும் எந்த ஜாப்ஸும் இல்லை. ஸோ நம்ம டேட்டா பேஸ்க்கு போய்க்கலாம். டேட்டா பேஸில் போயிட்டு வில் ட்ரை டு ஆட் அ ஃபியூ ஜாப்ஸ். நியான் டிபி. ஸோ லாகின் கொடுக்க போங்க. It's going to go to your backend database. It's going to be PH3DB. இல்லை சரி, டிபி நேம் செக் பண்ணிக்கலாம். ஜாப்ஸ் டிபின்னு வச்சுருக்கோம். ஜாப்ஸ் டிபி ஓகேங்களா? ஸோ ஜாப்ஸ் டிபி இதில் போயிட்டு ஓகே டேபிள்ஸில் போயிட்டு வில் கோ டு த ஜாப்ஸ் டிவி. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஜாபுமே இல்லைப்பா. இங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணலாம் ரெக்கார்டை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் நல் ஜாப் டைப். சும்மா ஐம் கோயிங் டு புட் சம் ரேண்டம் டேட்டாஸ். ஓகேவா? ஐம் கோயிங் டு புட் சம் ரேண்டம் டேட்டாஸ். நீங்கள் அழகாக டேட்டா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு புட் சம் ரேண்டம் டேட்டாஸ். சேவ். ஓகே இட்ஸ் கோயிங் டு டேக் ஒன்லி maybe I will change that also. ஓகே நம்ம இதில் என்டர் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we have to enter it here first. எல்லாத்தையும் வில் புட் சம் ரேண்டம் டேட்டாஸ். ஓகே மேபி இது கொஞ்சம் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஐ டெல் யூ another ஆப்ஷன். ஜஸ்ட் கிரியேட் அ நியூ டெர்மினல். நான் சொல்கிற கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. என்பிஎக்ஸ் பிரிஸ்மா என்பிஎக்ஸ் பிரிஸ்மா ஸ்டுடியோ. ஸோ ஐ ரெடியூஸ் த சைஸை. இங்கேயும் வந்து உங்களுக்கு அதே ஜிஒஐ கிடைக்கும் டேட்டா பேஸை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் ஜாப் லொகேஷன் சும்மா சென்னை. ஜாப் டைட்டில் விஆர் See, finally I have created something. இப்போ நம்ம ஃபெச் பண்ணி பார்க்கலாம். வில் ட்ரை டு ஃபெச் இட் அகைன். See, we got our data. கிளியரா? இது வந்து ப்ராப்பர் டேட்டா இல்லை, பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பர் டேட்டா போட்டுக்கோங்க. யூ வில் கெட் இட் லைக் திஸ். அண்ட் இன்னொன்று ஒரு ஏபிஐ நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு என்னென்னா ஸ்லாஷ் அந்த ஜாப்ஸ் அதோட ஐடி போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபோட இன்னும் டீட்டெயில்டான டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள். வில் கோ ரைட் இன் ஏபிஐ ஃபார் தட். சேம் ஸ்டெப்ஸை இட்ஸ் கோயிங் டு பி ஜாப் ஸ்லாஷ்
அதோட ஐடி. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே இதோட யூனிக்காக என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம்னு பாருங்கள் டீட்டெயில்ஸில். அதை வச்சு நம்மளே இது பண்ண முடியும். ஸோ ஐடி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி இஸ் மேப்டு டு ஜாப் ஐடி. தெரியுதுங்களா? ஸோ ஜாப் ஐடி வச்சு நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஐடி வாங்கிக்கிறோம், ஜாப் ஐடி. ஸோ இப்போ இங்கே வந்து இது ஆப்ஷனல் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், we have to get the job details. Const job id id is equal to request dot. நம்ம என்ன பண்ண போகிறோம், பெராம்ஸில் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் பெராம்ஸு. ஸோ we're going to get it. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாஸ் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே console.log of job id, it will be job id dot idன்னு வரும். ஸோ செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏபிஐ போடுறேன். இப்போ இங்கே ஸ்லாஷ் I'm going to put some letter, you get the same response. பட் ஆனால் கன்சோலில் போய் பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே கெட்டிங் இட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், வில் பி கெட்டிங் இட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணோமா? ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணால் எப்படி இருக்கும், இட் வில் பி ஜாப்ஸ் டாட் ஐடி. தெரியுதுங்களா? ஸோ இப்போ திரும்பி ஹிட் பண்ணி பாருங்கள், சேம் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து going to give a request. ஸோ பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஐடி மட்டும் வருது. ஸோ நம்ம ரெண்டாவது query என்ன பண்ணலாம், ஃபைண்ட் யூனிக். ஃபைண்ட் யூனிக் மெத்தடில் வேர் வேர் ஐடி, என்ன ஐடி, ஜாப் ஐடி is equal to jobs data dot job id dot data. ஓகேங்களா? ஐடி கிளியரா? இது வரப்போகுது. we are going to send the new jobs id. ஓகேங்களா? ஸோ பாருங்க, going to send கிளியராக நல் வருது. ஸோ நல் வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to send something like the data is not like not found, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம், மேபி லைக் தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருந்துச்சுன்னா டேட்டா வரும்னு போட்டிருக்காங்க, இல்லை நல் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப் ஜாப்ஸ் டேட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா send them this response. இல்லை அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா we're going to send them a different response. இங்கே எல்ஸாக இருந்துச்சுன்னா we're going to send them response not found. ஓகேங்களா? டேட்டா வந்து நல்லா தான் வரும். இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? ஜாப்ஸ் டேட்டா நாட் ஃபவுண்ட் நல்ல வருது. கிளியரா? ஸோ இப்போ நம்ம ஒரு வேலிடாக ஒரு டேட்டா என்டர் பண்ணிக்கலாம், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ வில் கோ டு ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ், வில் கிரியேட் அ ஜாப் டீட்டெயில். ஜாப் டேட்டா ஐடி கேட்டிருக்காங்க, மேபி 1 போட்டுக்கோங்க. சேல்ரி ஒரு 50. ஓகே. ஜாப் டைப் ஆஃபர். ஓகே, அது எம்டியாகவே இருக்கட்டும் இது எல்லாமே. மேபி இங்கே ஜாப் மேப் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு காலமான ஜாப் டீட்டெயிலுக்கு we can have one job mapped. கிளியரா? இதுதான் 1-to-1 ரிலேஷன். கிளியரா? ஸோ இப்போ வந்து என்ன ஐடி, ஜாப் ஐடி பாருங்க, ஜாப் ஐடி இஸ் 1. ஸோ நம்ம ஏபிஐயில் வந்து இப்போ 1ன்னு போட்டோம்னா வில் கெட் ஆல் திஸ். தெரியுதா? இதே 2 போடுங்க, வில் நாட் கெட். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியரா? ஸோ நவ் ஐ வில் ஷோ யூ கைஸ் ஒரு ஒரு மெசேஜ். இஸ் இட் கிளியர்?
ஓகேவா? எஸ் ஆர் நோ இன் சாட் பாக்ஸ். கேக்குதா? Naveen Kumar. Okay. So now I'll tell how to see data from ChatGPT. Okay. So ChatGPT யூஸ் பண்ணி லைக் எப்படி டேட்டாஸ் எல்லாமே டம்மி டேட்டாஸ் ஃபீட் பண்றது ப்ராப்பரா அப்படின்ற மாதிரி I'll tell you. And I'll also tell how to create a seed file from ChatGPT. So now we'll minimize this. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஜிபிடி கூட எப்படி பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும்ப்பா. லைக் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிகாஸ் யூ ஹேவ் டு யூஸ் லாட் ஆஃப் மேனுவல் ஒர்க் எல்லாமே நீங்கள் ஜிபிடி வச்சு பண்ண முடியும். ஸோ ஐ டெல் யூ. ஸோ இதுதான் ஜிபிடி. ஸோ ஐம் யூஸிங் 4 மாடலில், பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் 3.5. ஓகேங்களா? தட் வில் பி சேம். ஓகேலா? அண்ட் ஐ திங்க் ஸோ யூல் ஹேவ் 5 or 10 ரெஸ்பான்ஸ் பர் டே ஃப்ரீ இன் 4 மாடல் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் ரொம்ப நம்ம டீப்பெல்லாம் போல சாட்ஜிபிட்டி வச்சு லைக் சிம்பிளாக நான் சில விஷயங்கள் மட்டும் பேசிக்காக அவுட்லைனில் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்டெல்லாம் இருக்கும் அப்படின்றது. இதுதான் தி பேசிக்ஸ். ஓகேவா? இட்ஸ் நாட் டேரக்ட்லி ஆஸ்க் மீ லைக் கிவ் மீ சம்திங் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இட் வில் நாட் கிவ் யூ, இட் வில் கிவ் யூ நத்திங். இட்ஸ் லைக் இட்ஸ் மோர் ஆர் லைக் ஈக்குவல் டு வெப் சர்ச். கிளியரா? ஸோ வெப்பில் போய் நீங்கள் ஹவு டு சால்வ் திஸ் பக் அப்படின்றது போடுற மாதிரி தான் சாட்ஜிபிட்டி கிட்ட போடுற மாதிரி. இட் வில் கீப் ஆன் கிவிங் யூ சம்திங் நீங்க போயிட்டே இருப்பீங்க, சர்ச் பண்ணுவீங்க, பட் எக்ஸாக்டான ரிசல்ட் வராது. கிளியரா? இப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணணும் பேசிக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின் பண்ணணும். அது என்ன பண்ண போகுது, லைக் நீங்க அதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் டு கிவ் சம் இன்புட்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கிட்ட இருந்து அவுட்புட்ஸை எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெல் தட் ChatGPT that I'm going to do this or that அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அது எப்படி தரது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வில் சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் யுவர் ஸ்கீமா, take this schema completely, copy it, go to your GPT, tell that in this ஃபர்ஸ்ட் வந்து டெல் மேலே வந்து சொல்லணும். ஓகேங்களா? யூ ஹேவ் டு டெல் வாட் யூ கோயிங் டு டூ. டெல் them that I this is jobs website Prisma schema. Okay. Now you have to tell where I need a seed file with dummy datas to post. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் வித் லைக் நான் டைம் கன்ஸ்ட்ரெயினால ஐம் டூயிங் இட் டேரக்ட்லி. இப்படி பண்ணாலும் வரும். பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டெல்லிங் இட் தட் யூ கோயிங் டு யூஸ் பிரிஸ்மா, ஐம் கோயிங் டு யூஸ் பேக் அண்ட் அஸ் எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதா? லைக் தெர் இஸ் சம்திங் லைக் கண்டெக்சுவல் மெமரி வந்து இப்போ மெமரைஸ் பண்ணுற மாதிரி தே ஹவ் இம்ப்ரூவ்ட் தேர் மாடல்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ChatGPT கிட்ட ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ட்ரெயின் ஜிபிடி டு ப்ரோக்ராம் ஆஸ் சேம் அஸ் யூ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். யூ ஹேவ் ஆப்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கோட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி கோட் பண்ணி கொடுக்கும். பட் யூ ஹேவ் டு ட்ரெயின் லாட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இதுவே வந்து யூ வில் கெட் இட். ஓகே, போதும், இந்த டீட்டெயில்ஸ் போதும். ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது, பட் டூயிங் இட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின். ஓகே.
It's going to give us ஒரு 2 datasோட this is okay. It's giving it in TypeScript, but I'll tell you there is not going to be much change. என்னன்னா இங்க வந்து நீங்க Prismaக்குள்ள try to create a folder called seed. இப்போ வந்து jobs data dot js னு போட்டுக்கோங்க. just paste the file. கிளியரா? இது வந்து உங்களுக்கு Prisma client ஒன்றும் இல்லை, கிளைண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு அண்ட் இட்ஸ் கோயிங் டு கிரியேட், ஓகேங்களா? கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா, அடுத்து திரும்பி ஒரு டேட்டா. ஓகே, அவ்வளோதான். தென் இட்ஸ் கோயிங் டு கால் த ஃபங்க்ஷன். ஃபைனலாக முடியும் போது டிஸ்கனெக்ட் பண்ணிடும் Prisma client. ஓகேங்களா? இது பண்ணணும்னு கூட இல்லை, ஜஸ்ட் இஃப் யூ கால் த ஃபங்க்ஷன்னா ஓகே, தட்ஸ் ஓவர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இது ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் ரன்னிங் ஐ வில் கோ கிளியர் டேட்டா பேஸை. கிளியர் பண்ணணும்னு இல்லை நீங்கள், பட் ஆனால் ஐ எம் கோயிங் டு கிளியர் இட் பிகாஸ் நல்ல ஃபார்மட் டேட்டாஸ் வரப்போதில்ல. ஸோ ஐம் கோயிங் டு கோ கிளியர் இட், கிளியர் எவ்ரி திங். ஓகேவா? எப்படி வந்து சீட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 டேட்டாஸ் வேணும்னா அது 5 டேட்டாஸ் கொடுக்கும். 10 டேட்டாஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா 10 டேட்டாஸ் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணுமோ நீங்கள் டேட்டா சீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கோ ஓப்பன் யுவர் சீட் ஃபைல். ஜஸ்ட் கோ ரன் நோடு, என்ன பேர் வச்சிங்களோ இப்போ ஜாப் டேட்டா டாட் ஜேஎஸ் அப்படி. ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. மேபி தேர் இஸ் எரர், வில் ஃபிக்ஸ் இட் அவுட். ஓகே, இது வந்து இப்படி போட முடியாது, நம்ம வந்து ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் சுட் பி லைக் திஸ். ஓகேவா? சி சக்ஸஸ்ஃபுல்லாக சீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் டேட்டா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வில் கெட் 2 டேட்டாஸ். கிளியரா? புரியுதுங்களா எப்படி சீட் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு? நவ் வில் கெட் அ நைஸ் வேலிட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, மேபி ஒன் இட்ஸ் நாட் ஓகே. ஐடி இஸ் லைக் திஸ். வெயிட் பண்ணுங்க, மேபி இதை 1 2 மாற்றிக்கலாம். 1 அண்ட் வில் மேக் இட் as 2. யா, சேவ் பண்ணிக்கிறேன். கிளியரா? see you're getting it. So if you put jobs அப்படின்னா you'll get all the datas. தெரியுதா? you're getting it in array of objects. அந்த கார்டுக்கு என்ன வேணுமோ you are getting all the datas. if you put that id of அந்த job id போட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிங்கன்னா ரெண்டாவது என் பாயிண்ட்டு 1 அப்படின்னா வில் கெட் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரா டேட்டாஸ் மட்டும் வரும். தெரியுதுங்களா? அதோட இது எல்லாமே வரும். ஓகேங்களா? கிளியராப்பா? எப்படி வந்து சீட் ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி சீட் பண்ணணும் டேட்டா பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக வேணாலும் நீங்கள் இங்கே வந்து அதே தான் சேம் ஜாப் டாட் கிரியேட் இதில் வந்து ஜஸ்ட் புட் சம் டேட்டாஸை அதில் போட்டு யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அதுக்கு ரன் பண்ணி டேட்டா பேஸில் டேட்டா வந்து சீட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஹவ் யூ டூ இட். சீட் ஃபைல் ஓகே. ஃபைனலாக வில் சி லைக் ஜாடு. வாட் இஸ் திஸ் ஜாடு எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஜாட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஆல்ரெடி ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் யூஸ்டு ஜாடு. ஸோ அதில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜாட் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டன் லாட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் பார்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அது பண்ணுறதுக்காக வி ஹவ் யூஸ்டு ஜாடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதுக்கு ஜாட் யூஸ் பண்ண போகிறோம்னா சேம் பர்பஸ் தான். டேட்டாஸ் வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரப்போகிற டேட்டாஸோ இல்லை பேக் எண்டில் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால்ஸ் பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய டேட்டாஸையோ வி ஆர் கோயிங் டு வேலிடேட் இட் யூஸிங் ஜாட். ஓகேங்களா? ஸோ ஜாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு வேலிடேட் இட் யூஸிங் ஜாட். எப்படி வந்து வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வி ஹவ் லாட் ஆஃப் லைப்ரரிஸ் தேன் ஜாட். ஸோ வில் புட் லைக் ஜாட் போட்டிங்கன்னா be like this odd and so we'll get this documentation.
இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்கா. ஸோ npm install zod அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ரூட்டுக்கு வந்துடுறேன். ஸோ பாருங்கள் ஜாட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜாட் இன்ஸ்டால் பண்ணோங்க. நெக்ஸ்ட் எப்படி ஜாடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து டாக்கில் போனீங்கன்னா யூ கேன் யூஸ் சம்திங் லைக் திஸ் ஜாட் ஃப்ரம் zod சொல்லி போட்டு நீங்கள் ஜாடை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணணும் ஃப்ரம் ஜாட். ஓகேங்களா, யூ ஹவ் டு கிரியேட் அ ஸ்கீமா ஃபைல். ஸோ இதை டாப் லெவலில் போட்டுக்கோங்க. ஸோ வேர் யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், யூ ஹவ் டு புட் கான்ஸ்ட் zod is equal to required. கிளியரா, இது மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஒரு ஸ்கீமா ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மை ஜாட் ஸ்கீமான்னு வருது தெரியுங்களா. ஸோ இந்த ஸ்கீமா வந்து இட் கேன் பி லைக் திஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கூட இது பார்த்தீங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்கீமாவில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜாட் டாட் ஆப்ஜெக்டில் நீங்கள் நிறைய இது வந்து இது பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது, பட் ஐ டெல். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து என்னன்னா ஐடி தான் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டாக வரப்போகுது. ஸோ இது வந்து ஐடி வந்து என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்மட்டும் என்ன இருக்கணும் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், மை ஸ்கீமா கிரியேட் பண்ணுறோமா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்க ஐடி இதை எடுத்துக்கோங்க, இங்கே பேர் வச்சுக்கோங்க, இப்படியே இருக்க போகுது. அது என்ன டைப்பாக இருக்க போது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. ஆல்வேஸ் பேராம்ஸில் வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி எ ஸ்ட்ரிங். சரி, ஓகே, நான் எப்படி வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே எப்படி வேலிடேட் பண்ணோம்னா, ஜாட் டாட் ரெண்டு இருக்கு, ஒன்று பார்ஸ் ஒன்று சேஃப் பார்ஸ் அப்படின்றது இருக்கு. சேஃப் பார்ஸ் எரர், லைக் எரர் இருந்தாலும் இட் லீவ், பட் பார்ஸ் வந்து இட் வில் நாட் லீவ் டு பார்ஸ். இட் வில் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி என்ன எரரோ அதை சரி பண்ணதான் வில் பி ஏபிள் டு கோ டு த நெக்ஸ்ட். இது கிளியரா. ஸோ அண்ட் இது வந்து நம்ம எல்லாமே வந்து ட்ரை கேட்சில் போடலாம், எரர் அண்ட் லிங்க். ஸோ எவ்ரி திங் வந்து வில் புட் இட் இன் ட்ரை அண்ட் கேட்ச். ட்ரை கேட்ச். ட்ரை இருந்தால் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹாவ் அ கேட்ச். console.log of error. ஓகேவா, ஸோ ட்ரை கிளியரா. இப்போ பாருங்க, வில் ஸ்டார்ட் அகெயின் npm run. ஓகே, இட்ஸ் அகெயின் ஆல்ரெடி ஸ்டார்ட்ல தான் இருக்கு போல, தெரியுதுங்களா. இப்போ இன்கேஸ் இங்கே வேறு ஏதாவது வந்துச்சு டேட்டா அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் அன் எரர். ஆனால் இப்போ எரர் வராது. மேபி நான் இங்கே ராங் டைப் டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக அங்கே இட்ஸ் தான் வரும், பட் ஐ டெல் இட் இஸ் அ நம்பர்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வென் வி டூ அ ரிக்வஸ்ட், சி இங்கே எரர் வருது தெரியுதுங்களா. சி எக்ஸ்பெக்டட் அ நம்பர் பட் ரிசீவ்ட் அ ஸ்ட்ரிங். சி இட்ஸ் கோயிங் டு சென்ட் இது மாதிரி. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் இது கன்சோல் லாக் பண்ணுறதுக்கு வி கேன் ஆல்சோ சென்ட் அ ரெஸ்பான்ஸ் டு யூசர்ஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஜேசான் டாட் மெசேஜில் சென்ட் எரர். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், இந்த ஜேசானுக்கு முன்னாடி டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது போட்டுக்கோங்க. இப்போ இங்கெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னா 200. ஓகேங்களா,
when it is not found அப்படின்னா it's 404. when there is an error na it's going to be 500. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க I'll again teach you, like we'll again enter it. தெரியுதுங்களா? you're getting an error message. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம இங்கே கரெக்டாக தான் சென்ட் பண்ணுறோம், நம்ம ஸ்கீமா தப்பாக இருக்கிறதுனால எரர் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் சைன் அப் வந்து யூ கேன் கிரியேட் அ ரிஜிஸ்டர் ஸ்கீமா. அதில் வந்து யூசர் ஏம் வந்து இப்படி தான் இருக்கணும். மெயில் வந்து யூ கேன் ஆல்சோ புட் ஜாட் டாட் ஸ்டிங் டாட் மெயிலு, அது மாதிரி நீங்கள் வந்து போட்டு யூ கேன் வேலிடேட் யுவர் யூசர் ஸ்கீமா. பட் இங்கே நம்ம கரெக்டாக வந்து வச்சிடலாம் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா when you put like this you're going to get the correct data. கரெக்ட் டேட்டாஸ் வரப்போகுது. ஓகே, அவ்வளோதான் நம்ம பேக் எண்டை. இந்த 2 ஏபிஐ தான். ஓகே, ஸோ இந்த ஜாட் வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆத்தன்டிகேஷன் இதில் வந்து யூ கேன் ட்ரை யூஸிங் ஜாட். இங்கே வந்து வரப்போகுது பார்த்தீங்களா, லைக் ரிஜிஸ்டர் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு டூ என்னென்ன டேட்டாஸ் வரப்போகுது. யூ கோயிங் டு கெட் டேட்டாஸ் ஆஸ் யூசர் நேமு, சரி பாஸ்வேர்டு அண்ட் நேமு, இமெயில், நேம், ஃபோன் நம்பர். மேபி நம்ம இதுக்கு ஜாட் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி அதில் டீச் யூ அகைன் ஒரு 5 minutes இதில் பார்க்கலாம்ல. மேபி வில் டூ இட்டா, எஸ் ஆர் நோ? மேபி உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நம்ம ரஃபாக சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் வில் ட்ரை டு இன்ஸ்டால் ஜாட் அகைன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்பிஎம்ஐ ஃபஸ்ட்டு ஜாடை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜாட் இன்ஸ்டால் ஆகிடுச்சா பார்த்துக்கோங்க ஆர்த் ப்ராஜெக்டில். ஸோ ஆர்த் ப்ராஜெக்டில் ஜாட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கீமா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராஜெக்டில் போயிட்டு டாப் லெவலில் வில் இம்போர்ட்டட் ஜாட் இம்போர்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் 2 ஸ்கீமா கிரியேட் பண்ண போகிறீங்க. சி ஃபர்ஸ்ட் ஸ்கீமா இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ரிஜிஸ்டர் ஸ்கீமா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீமா இருக்க போது அது வந்து ஃபார் லாகின். இந்த மாதிரி எல்லா ஏபிஎஸ்க்கும் வர, ஏன்னா எல்லா ஏபிக்கும் ஒரே டேட்டா வரப்போகுது இல்லை. லாகினுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்க போது, ரிஜிஸ்டருக்கு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. கரெக்டாக லாகின் ரிஜிஸ்டரில் வாங்குற எல்லா டேட்டாவும் லாகின்ல வாங்குறீங்களா? நோல. அதேமாதிரி லாகின்ல வாங்குற எல்லா டேட்டாவும் ரிஜிஸ்டரில் வாங்குறீங்களா? இல்லை. ஸோ அதனால தனித்தனி ஸ்கீமாப்பா, ஓகேங்களா? இது ரெண்டையும் கலந்துக்காதீங்க. லைக் ஒரே ஸ்கீமா வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரிஜிஸ்டரில் என்னென்ன டேட்டாஸ் வாங்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரிஜிஸ்டர் எண்ட் பாயிண்ட்டில் we are going to get all the நேம், இமெயில், நம்பர், பாஸ்வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி டாட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து இமெயிலு, இட்ஸ் கோயிங் டு பி டாட் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் இமெயில் வேலிடேஷனுக்கு இதுவும் ரிஜெக்ட்ஸ் மாதிரி தான். அவங்க ரிஜெக்ட்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்றது போட்டிங்கன்னா இமெயிலா அப்படின்னு சொல்லிடும். அண்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டாட் நம்பர் டாட், இதில் மின் மேக்ஸ்ன்னு இருக்குது. மினிமம் வந்து ஐ வாண்ட் டு பி 10 digit அண்ட் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 10 digit அப்படின்றது சொல்லிக்கலாம். இதே உங்களுக்கு கஸ்டம் மெசேஜ் தரணும் அப்படின்னா கமா போட்டு நீங்களே சொல்லிக்கலாம். என்டர் வேலிட் நம்பர் அப்படின்றத. கிளியரா? ஸோ மேபி எரர் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. அது செக் அவுட் தான், டாக்ஸ் பார்த்துக்கலாம். லெஃப்டில் ஓகே, மினிமமில் மெசேஜ்ன்ற வரணும். ஓகே, சாரி. கிளியரா? அதே மாதிரி மேக்ஸிமம்லேயும் நீங்கள் எரர் மெசேஜ் கொடுக்கலாம், என்டர் வேலிட் நம்பர் அது மாதிரி. ஓகேங்களா? அதான் ஓகேவா? இது ஒன்று.
ஸோ அதே ஃபார் மேக்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ் வச்சுக்க யூ கேன் ஜஸ்ட் கிவ் மேக்ஸ் ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது ஸ்ட்ரிங்கு. அண்ட் வில் ஹாவ் இட் லைக் ஏதாவது கேட்டகரி கொடுக்கணும். மினிமம் வந்து பாஸ்வேர்டு வந்து 1 டிஜிட் இருக்கணும், இல்லை வந்து 5 டிஜிட் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் பேக் எண்டில். ஓகேங்களா? இட் ஷுட் பி மேக்ஸிமம் வந்து 50 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே வேலிடேஷன்ஸு. இது வந்து உங்களோட ரிஜிஸ்டரோட ஸ்கீமா. இப்போ நான் அதை ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டரோட ஸ்கீமா. ஓகே, இது எப்படி நம்ம இது பண்ணுற வேலிடேட் பண்ணுற ஃப்ரண்ட் எண்டில் வர இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வரப்போதா நம்ம என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் ஸ்கீமா டாட் பார்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் நம்மளோட இது கால்ஸ்லாம் எங்கே நடக்குது? இதுதான் நடக்குது. ஸோ எவ்ரி திங் ஷுட் பி ராப்ட் இன்சைட் ட்ரை கேட்ச். எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிபிளாக எரர் வரும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ட்ரைக்குள்ளே போட்டுருங்க. ஸோ மோஸ்ட்டாக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் எனி எரர். ஸோ இதை கட் பண்ணி அப்படியே ட்ரைக்குள்ளே போட்டுருங்க. ட்ரை இருந்தால் நிச்சயமாக வந்து கேட்ச் இருக்கும் சில எரரை. ஸோ ரெஸ்பான்ஸ் JSON டாட் மெசேஜ் இன்டர்னல் சர்வர் எரர். நிமிஷம் மேபி இங்கே தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டஸ் வந்து எப்பயுமே சென்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டேட்டஸ் கோட் வந்து 500. அண்ட் இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேட்டஸ் 200. இங்கே வந்து ஸ்டேட்டஸ் 201. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சேம் ஃபார் லாகின். இப்போ லாகினுக்கு எப்படி பண்ணுவீங்க? சேம் போய் லாகின் ஸ்கீமாவில் போய் லாகின்ல என்னென்ன டேட்டாஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூ நீட் சம்திங் கால்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ இமெயில் அதான் என்னப்பா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு எப்படி வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது பாஸ்வேர்டு. ஸோ அதனால் பாஸ்வேர்டோட பாஸ்வேர்டில் இட்ஸ் கோயிங் டு பி லைக் சேம். அண்ட் இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? அண்ட் லாகின் ஸ்கீமாக்கு ஓகே கிளியரா? அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்? எவ்ரி திங் ஷுட் பி இன்சைட் ட்ரை கேட்ச். ட்ரை ஒன்று இல்லை அதே மாதிரி கேட்ச் ஒன்று போட்டுப்போம். இதெல்லாம் எரர் வரும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ட்ரைக்குள்ளே போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து எரர் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, எரர் வந்தால் கேட்ச் போகணும். ஸோ கேட்ச்க்கு அதே மெசேஜ் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃபார்மேட்டட். கிளியரா? எந்த லாஜிக் எதுவும் நான் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எதுவும் பார்க்க போகிறல, சேஞ்ச் பண்ண போகிறல. சேம் ரிஃப்ரெஷ்க்கும் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஷோ யூ ரிஃப்ரெஷோட ஸ்ட்ரக்சர் என்னது? இட்ஸ் கோயிங் டு பி ரிஃப்ரெஷ் டோக்கன். ஸோ மேபி நான் அதுவுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பண்ணுறோம், ஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு கிரியேட் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமா, ரிஃப்ரெஷ் ஸ்கீமா. ஸ்கீமா இஸ் ஈக்குவல் டு sort டாட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் கோயிங் டு பி an array. இதில் வந்து ரிஃப்ரெஷ் டோக்கன் இப்படி தான். இந்த ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடாது. ஓகேங்களா? அங்கே எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி தான் நீங்கள் அனுப்பவும் போகிறீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து. இட்ஸ் கோயிங் டு பி sort டாட் ஸ்ட்ரிங். கிளியரா?
அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேலிடேட் பண்ணணும்? பார் ஸ்கீமா going to take it. இங்க வந்து பார் ஸ்கீமா டாட் பார்ஸ் it's going to be body clear, and it's going to be like try. ஃபார்மட் ஆகாது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து ஃபார்மட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கோடு குவாலிட்டி. ஸோ சேம் going to post this message. So format this docs. Clear? It's going to be refresh. That's all. If you want, you can start our project npm run dev. Okay, 3001 கொடுத்துக்கலாம். 1 கொடுத்துட்டு we'll start. So it started. Test பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. I think we added in batch 4 auth registerல 3001ல நேரம் பார்க்கலாம். See, it's showing us an error. நம்ம ஸ்கீமால தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். It's not number, it's string. Okay, that's all. There is an error. Okay, too small. Actually இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணோம்னா we have to put this inside this file. See, it's sending us internal server error. நீங்க எரர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சு நீங்க எரரை கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா மேபி லைக் எரர் அப்படின்றதும் இங்கே வந்து எரரே சென்ட் பண்ண போறீங்க. So that you will be able to see the complete error in your front end. See, தெரியுதுங்களா? Number is too small, message string must be at least 5 characters. Passwordல ஓகேங்களா? So I'm going to give password in the strength increase பண்ண போறேன். See, user already listed. So in case நான் வந்து மெயில வந்து நான் ஸ்ட்ரக்சர் மாற்றி ஃப்ரண்ட் எண்ட் சென்ட் பண்ணுற வச்சுக்கோங்க. mail underscore id அப்படின்னு சென்ட் பண்ணால் it will not take. See, it's going to invalidate it. Example பாருங்க, it's showing us invalid input string அப்படின்றது வருது. பாத் வந்து மெயிலுன்னு மாற்ற சொல்லுது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை மாற்றி அமைச்சாலும் நம்ம பேக்கெண்ட் வந்து ஸ்டாப் ஆகாது. அவர் பேக்கெண்ட் வில் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இட் வில் நாட் ஒர்க் அப்படின்றது. ஆனால் நம்ம பேக்கெண்ட் வந்து பிரேக் ஆகாது. பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் பிரேக்கிங் அப். இன்கேஸ் நம்ம வேலிடேட் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? சர்வர் வந்து ஸ்டாப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I think this would be clear. Clear? Same for login and sign up. So format பண்ணிக்கலாம். And same for refresh. Clear ஆகுது chat boxல how to use Zordன்றது. உங்களுக்கு மீதி டைப்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இது கிளியராக இருக்கும்ப்பா. நம்பர் பார்க்கணும், நம்பர்ஸு, யூ ஹாவ் எவ்ரி திங். ஸோ நம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூ அப்டேட்ஸு எல்லா டைப்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த டைப்பு அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அரேயில் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அரேயை வேலிடேட் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஒரு இதுவுமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட எப்படி அதோட இது பண்ணுறது, யூ ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? இல்லை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி இல்லை கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபைன் பண்ணிங்கன்னா போதும். யூல் கெட் த டைப். அந்த டைப் பண்ணி ஸ்கீமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். சிம்பிள். அவ்வளோதான். பார்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை சேஃப் பார்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஸோ சேம் தான் சேஃப் பார்ஸும் பார்ஸும். பட் ஆனால் சேஃப் பார்ஸ் வந்து விட்டுரும். பார்ஸ் வந்து இட் நாட் லீவ் த போட்டு ரன். ஸோ அவ்வளோதான் சாட. ஸோ ஃபைனலி வில் டிப்ளாய் அவர் பேக் எண்ட். எப்படி டிப்ளாய் பண்ணுற பேக் எண்ட்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வில் ஒன்லி இனிஷியலைஸ் ரெப்போ. ஸோ ஐ ஸ்டாப் எவ்ரி திங். சரி ஐ ஸ்டாப் ரெப்போ. ஸோ என்ன பண்ணோம்னா இதை மட்டும் கிட்டில் புஷ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட் இனிட் போட்டுக்கலாம். கிட் இனிட். ஸோ கிட் add dot dot add dot எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ கிட் ஓகே we forgot to add git ignoreல நம்ம ஸ்லாஷ் நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பண்ணிட்டோம். ஸோ தட் ஐ டெலீட் அகெயின் அண்ட் ஐ டூ இட். வெயிட் பண்ணுங்க. ஸோ பேட்ச் ஜாப்ஸ் ப்ராஜெக்டில் இட்ஸ் ஓகே. leave it. Okay, it's not okay. சரி ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரக்ட்லி புஷ் இட்டு. பட் நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்புறம் புஷ் பண்ணுங்க. இட் கம்ப்ளீட் I1M ஸோ அங்கே கிட்டில் போய் டெலீட் பண்ணிக்கலாம். கிட்டா ஆரிஜின். ஸோ ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி போய் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் கிட்டப் ரெபாசிட்டரி. ஸோ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆட் அந்த என்னன்னா ஸோ பேக் அண்ட் ஜாப்ஸ் நினைக்கிறேன் பப்ளிக்காக அண்ட் கிரியேட்டர் ரெப்போ. Just going to come copy this URL.
என்டர், git push hyphen new origin master. So everything is uploaded. We do a refresh. Modules மட்டும் delete பண்ணிருங்க. I'll delete this. Commit changes. Clear? ஸோ அங்கே நீங்கள் இது பண்ணிடுங்க. ஸோ அங்கே சேஞ்சஸ் பண்ணதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் git pull. ஓகே, ஸோ திரும்பி வந்து git ஜஸ்ட் இது வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, இந்த மாதிரி வந்து கலர் மாறும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். நம்மளுக்கு இனிமேல் கோட் வேணாம். எவ்ரிதிங் ஐம் கோயிங் டு க்ளோஸ். ஜஸ்ட் கோ ஓப்பன் ரெண்டர். ஓகேவா? ஸோ ரெண்டர் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. கோ டு யுவர் டேஷ்போர்ட். ஸோ ஐம் கோயிங் டு லாகின் வித் கிட்ட. ஸோ இங்கே வந்து நியூன்னு இருக்கும். நியூன்னு வந்து கோ யூஸ் வெப் சர்வீஸ், நாட் வெப் சர்வீஸ். ஓகே, வெப் சர்வீஸ் தான். மேபி யூஐ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூ வில் கெட் திஸ் ரெபாசிட்டரிஸ். ஸோ பேக் அண்ட் ஜாப்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்துருச்சா? ஸோ அதுவே நோட் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணனா நோடுன்னு மாற்றிக்கோங்க. மாஸ்டர் தான் நம்ம பிரான்ச்சு. ஸோ மாஸ்டர் தான் பிரான்ச்சா. அண்ட் நியரஸ்ட் ரீஜன் வந்து சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட்டில் தான் இருக்குது. இது எதுவும் சேஞ்ச் பண்ணுவோம்னா ஸோ நம்மளோட கமாண்ட் பார்த்தீங்கன்னா npmi ஸோ இன்ஸ்டால் நோட் மாடியூல். ஸோ ஸ்டார்ட் கமாண்ட் வந்து நோடு index.js தான். அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இதுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம index.js தான். இருந்தாலும் நம்ம ஒரு கமாண்ட் கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் npm ஸ்டார்ட் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. இது இப்படியே கூட இருக்கட்டும். அண்ட் ஃப்ரீ டயராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இஎன்வி ஆட் பண்ணோம். ஆட் இஎன்வி. ஐம் கோயிங் டு ஆட் அன் இஎன்வி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் இதை. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் ஸ்டோரியா ஆட் இஎன்வி கொடுத்தா யூஆர்எல் ஆட் ஆகிடும். ஸோ டிப்ளாய் வெப் சர்வீஸ். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா, இட்ஸ் கோயிங் டு இன்ஸ்டால் ஆல் த பேக்கேஜஸ். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பில்ட் அப்லோட் பண்ணுது. ஸோ பில் சக்ஸஸ்ஃபுல். ஸோ டிப்ளாய் ஆகிடுச்சு. யூஆர் லைவ்னு சொல்லிட்டு ஒரு எமோஜியோட வரும். அது வந்துச்சுன்னா யூஆர் குட் டு கோ. ஸோ அதேமாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் வருதுங்களா. Your free instance will be spin down with inactivity which can delay your request by 50 seconds or more அப்படின்ற ஒரு இது வந்து வருது. இப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பேக்கண்ட் சர்வரை யாருமே ஹிட் பண்ணல அப்படின்னா என்ன நினச்சிக்கணும், யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட்டு தானே ஃப்ரீ காஸ்ட்டில் பண்ணுறதுனால. ஸோ தட் இட் வில் ஸ்டாப் அவர் சர்வர். யாராவது ஹிட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் அகைன் ரீஸ்டார்ட் யுவர் சர்வர். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது பேர் கூல் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ரீஸ்டார்ட். ஓகேங்களா, ஸோ மேபி ஒரு 50 செகண்ட்ஸ் ஆனாலும் ஒரு ஒன் ஒன் ஆர் சம்திங் லைக் மேபி 1 மினிட் கூட ஆகலாம் திரும்பி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ தட் அது வந்து என்னன்னா கூல் ஸ்டார்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் சம்திங் எல்ஸ். ஐ டெல் தட் ஆல்சோ. பட் ஃபஸ்ட்டு இதை லைவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். மேபி ஒரு 1 செகண்ட் ஆகலாம், இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலாம், அவ்வளோதான்.
ஸோ நோ டு ரீஃப்ரெஷ். ஸோ கடைசியாக நம்ம ரன் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ யுவர் லைவ் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி எட் பண்ணுங்க. தெரியுதுங்களா நம்ம கொடுத்த டெஸ்ட் மெசேஜ். ஸோ இதுதான் ஏபிஐ. ஸோ இப்போ இதை நீங்கள் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஐம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ, பட் ஐ வில் பி டெலிட்டிங் இட் பை டுடே. ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டில் இன்டெகிரேட் பண்ணணும். கிளியரா. ஆனால் நான் சொன்ன இந்த நீங்கள் வந்து ஃப்ரீ டயரில் யூஸ் பண்ணுறதுனால எப்படி வந்து ஏபிஐஸ் வந்து 24/7 வந்து ஆன்லேயே வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. தெர் இஸ் சம்திங் கால் பெட்டர் ஸ்டாக். ஸோ ஏபிஐ லெவல் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. பெட்டர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வில் ஹாவ் சம்திங் லைக். ஸோ இதில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஏபிள் டு சைன் இன். கோயிங் டு சைன் இன் வித் மை டெமோ அக்கௌண்ட்டை. ஸோ லிங்க் வந்திருக்கா. சைன் இன் நவ். ஸோ சைன் இன் ஆயிடுச்சு. ஸோ இதான் டேஷ்போர்டு. ஸோ when you go to uptime, so there will be something called monitor. ஸோ create a monitor கொடுங்க. create a monitor கொடுத்துட்டு நம்ம ஏபிஐ போய் எடுத்துக்கோங்க. நம்ம ஏபிஐ இங்கே தான் இருக்கு. இந்த ஏபிஐ எடுத்துட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட் புட் இட் ஓவர் ஹியர். ஓகேங்களா. ஸ்லாஷ் போடுங்க. இந்த மாதிரி டிக் வரும். நான் ஏன் வந்து அந்த இனிஷியலாக ஒரு பேஜில் வந்து வைக்க சொன்னேன் இந்த மாதிரி டெஸ்ட்னு சொன்னேன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வருதா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ தட் நம்ம பெட்டர் டைம் வந்து ஒரு 3 செகண்டுக்கு ஒரு தடவை ஹிட் பண்ணும். ஸோ சென்ட் அண்ட் மெயில கிரியேட் அ மானிட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ கோயிங் டு மானிட்டர் அவர் ஏபிஐஸா. கிளியரா. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் டெஸ்டிங்க. ஸோ பாருங்க எவ்ரி 3 seconds ஒன்ஸ் இட் வில் ஸ்டார்ட் ஹிட்டிங் அவர் பேக் எண்டை. ஸோ பெண்டிங். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் நம்ம சர்வர் என்ன நினச்சிக்கோன்னா டிராஃபிக் ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் நாட் ஸ்டாப் அவர் இது. ஓகேங்களா. தென் யூ கேன் கிரியேட் அ ஸ்டேட்டஸ் பேஜ். யூ கேன் கிரியேட் அ ஸ்டேட்டஸ் பேஜ். கிரியேட் அ ஸ்டேட்டஸ் பேஜ். ஸோ கிரியேட் ஸ்டேட்டஸ் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிரியேட்டட். நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் கிரியேட்டட் பேஜ். ஓகே 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 ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். ஜஸ்ட் கிரியேட்டட். ஆல்ரெடி இருக்க பேஜில் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து ஜாப்ஸ் ஏபிஐ அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதில் ரிசோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே காட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ செக் யோர். இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா கடைசியாக இந்த ஏபிஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போய் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் இது. இங்கே தெரியுதுங்களா. இதெல்லாம் விட்டுருங்க. திஸ் இஸ் டெமோ அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே தெரியுதுங்களா. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் மானிட்டரிங் யுவர் ஏபிஐஸ். கிளியரா. ஸோ ஏதாவது இதுதான் வந்து ஏபிஐ லெவல் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. இஃப் சம்திங் இஸ் கோயிங் ராங் ஆர் யுவர் ஏபிஐ இஸ் கோயிங் டவுன் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் சென்டிங் யூ அலர்ட்ஸ். ஓகே. உங்கள் மெயில் வழியாக நம்ம மெயில் தானே கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அது வந்து மெயில் சென்ட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் பேக் அண்ட் வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. வித் யுவர் ஃப்ரீ டயர் யூ கேன் ரன் ஹவு மச் எவர் லோட் யூ வாண்ட். பட் லோடு நீங்கள் ஸ்கேல் பண்ணும்போது யூ ஹவ் டு பே தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவே போதும். ஓகேங்களா. கிளியராக டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். ஸ்டாப் த ரெக்கார்டிங்கை. அதுக்கப்புறம் நம்ம டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் செஷன், ஓகே, ஆஃப் யுவர் பேக் அண்ட்.